செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக வலம் வரும் திஷா பத்தானி தமிழில் சூர்யாவுக்கு ஜோடியாக கங்குவா படத்தில் நடித்திருந்தார். தொடர்ந்து பாலிவுட்டில் கவனம் செலுத்தி வரும் அவர் தற்போது ஹாலிவுட்டில் ஒரு படத்திலும் நடித்து வருகிறார். இந்நிலையில் பரேலி மாவட்டத்தின் சிவில் லைன்ஸ் பகுதியில் உள்ள திஷா பத்தானியின் வீட்டில் மர்ம நபர்கள் சிலர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். அந்த வீட்டில் திஷா பத்தானியின் தந்தை ஓய்வு பெற்ற DSP ஜெகதீஷ் சிங் பத்தானி, அவரது தாய் மற்றும் சகோதரி இருந்துள்ளனர். படவேளை தொடர்பாக திஷா பத்தானி மும்பையில் தங்கியிருந்தார். செப்டம்பர் 11ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு பைக்கில் வந்த இரு மர்ம நபர்கள் திஷா பத்தானியின் வீட்டை நோக்கி சராமாரியாக சுட்டுள்ளனர். சுமார் 10 முதல் 12 ரவுண்டுகள் அந்த மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், ஆனால் நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்தவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனே தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பரேலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மேலும் சிதறி கிடந்த தோட்டாக்களை கைப்பற்றி விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கனடாவை தலைமையாக கொண்ட கோல்டி பிரார் கேங் பொறுப்பேற்றிருக்கிறது. அவர்களது மத பிரமுகர்களான பிரேமானந்த் மகாராஜ் மற்றும் அனிருதாச்சாரியா மகாராஜ் பற்றி திஷா பத்தானி மற்றும் அவரது சகோதரி இருவரும் இழிவுபடுத்தி பேசியதற்காக இந்த துப்பாக்கி சூடு என தெரிவித்துள்ளனர். இதனை அந்த கேங்கில் இருக்கும் ரோஹித் கோத்ரா என்பவர் தனது Facebook பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும், எங்கள் மதத்தை பாதுகாக்க நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம். தர்மமும் சமூகமும் எங்களுக்கு ஒன்று. அவற்றை பாதுகாப்பது எங்களின் முதன்மையான கடமை. இந்த சம்பவம் வெறும் ட்ரெய்லர் மட்டுமே. இன்னொரு முறை யாராவது எங்கள் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசினால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், கொலை செய்து விடுவோம் என எச்சரித்துள்ளனர். அதோடு பல்வேறு குற்ற பின்னணியில் இருக்கும் கேங்ஸ்டர் கும்பலை குறிப்பிடும் ஹேஷ்டாக்குகளை இணைத்து மத உணர்வுகளுக்கு ஏற்படும் எந்த ஒரு அவமானத்தையும் பொறுத்து கொள்ள முடியாது என வலியுறுத்தி பதிவிட்டிருந்தார். அண்மையில் இந்து மத சாமியார் அனிருதாச்சாரியா மகாராஜ் 25 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதில் திருமணமாகாமல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழும் பெண்கள் ஒழுக்கக்கேடானவர்கள் என்று விமர்சித்திருந்தார். இது பெண்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்த இந்திய ராணுவத்தின் முன்னாள் மேஜரும் திஷா பத்தானியின் சகோதரியுமான குஷ்பு, அவர் என் அருகில் இருந்திருந்தால் பெண்களுக்கு எதிராக அவர் பயன்படுத்திய வார்த்தைகளின் அர்த்தத்தை நான் அவருக்கு புரிய வைத்திருப்பேன் என்று கூறினார். மேலும், அவர்கள் தேச விரோதிகள், நீங்கள் ஒருபோதும் அதனை ஆதரிக்க கூடாது. இருவரது ஒப்புதலோடு நிகழும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் பெண்களை மட்டும் குற்றம் சாட்டுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சாடியிருந்தார். இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியதை அடுத்து இந்து மத சாமியார் அனிருதாச்சாரிய மகாராஜ், அனைத்து பெண்களையும் நான் கூறவில்லை, சில பெண்களை மட்டுமே குறிப்பிட்டேன். அது மட்டுமல்லாமல் எனது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன என்று விளக்கமளித்தார். ஆனால் இதனிடையே அனிருதாச்சாரியா மகாராஜுடன் சேர்த்து மற்றொரு இந்து மத சாமியாரான பிரேமானந்த்ஜி குறித்தும் குஷ்பு அவரது கருத்து தெரிவித்ததாக செய்திகள் பரவின. இதனைத் தொடர்ந்து தான் அனிருதாச்சாரியா குறித்து மட்டுமே பேசியதாகவும், பிரேமானந்த்ஜி குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் குஷ்பு விளக்கமளித்திருந்தார். அதன் பிறகு இந்த சம்பவம் சற்று அமைதியானது. இந்நிலையில் கோல்டி பிரார் கேங்கை சேர்ந்த இருவர் திஷா பத்தானியின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தாக்குதல் நடத்திய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதே சமயம் திஷா பத்தானியின் வீட்டிற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.